அஜித்குமார் நடிப்பில் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் விடாமுயற்சி. அஜித் நடிப்பில் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மகிழ் திருமேனி இயக்கத்தில் திர்ஷா, அர்ஜுன், ரெஜினா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை லைக்கா பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனையடுத்து இந்த படம் தற்போது வரைக்கும் ரிலீஸ் ஆகி 14 நாட்கள் ஆச்சு. ஸோ தற்போது வரைக்கும் வசூல் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் தற்போது வரைக்கும் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதே போல் உலகம் முழுவதும் 160 கோடிக்கு மேலே வசூல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓரளவுக்கு வசூல்லையும் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக என்னதான் படத்தில் ஒரு சில குறைகள் எல்லாமே இருந்தாலும் இந்த படத்தை அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று விடாமுயற்சி படம் எப்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற குறித்து தற்போது செய்தி வெளியாக இருக்குது. இந்த படம் ஓடிடியில் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வரப்போகுது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் விடாமுயற்சி படம் ஓடிடியில் வரும் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் யாரெல்லாம் இந்த விடாமுயற்சி படம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.